ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பாருங்க, ஒருத்தர் வந்து 1 லேக் போடுறாரு. ஓகே ஓகே அது வந்து 22 வருஷத்துல 1 crore ஆகுதுங்க. ஓகே சார். ஓகே ஓகேங்களா? இது வந்து ரிலையன்ஸ் growth ஃபண்ட். இது நம்ம முன்னாடியே நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கோம். ஓகேங்களா? ஆமா சார். அதை ஜஸ்ட் ரிப்பீட் பண்றோம். ஏன்னா அப்பதான் வந்து நம்ம வந்து இதோட இன்வெஸ்டிங்கோட வேல்யூ புரியணுன்றதுக்காக தாங்க. ஓகே சார். அதே மாதிரி பவர் ஆஃப் காம்பவுண்டிங்க புரியறதுக்கும் இந்த 1 crore சேர்க்கறதுக்கு 22 வருஷம் ஆச்சு இல்லைங்களா? ஆமா சார். அதே வந்து அடுத்த 6 வருஷத்துலயே பாருங்க 3 கோடி ஆயிடுச்சு. ஓகே ஓகேங்களா? இப்ப இந்த ரிலையன்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா நிப்பான் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இப்ப அதோட ஃபண்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா நிப்பான் இந்தியா growth ஃபண்டுங்க. ஆமா சார். ஆமா மிட் ஓகேங்களா? இது ஒரு மிட் கேப் ஃபண்ட். ஓகேங்களா? ஓகே இதுல ஒரு டிஸ்க்ளைமர் என்னன்னா, நம்ம வந்து இந்த ஃபண்டை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலைங்க இந்த வீடியோல. ஓகே சார். ஓகே ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு டிஸ்கஷனுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபண்ட் எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்மளோட இன்னைக்கான வீடியோ வந்து இது ரிலேட்டடா தான் இருக்க போகுது. பாஸ்ட் ஹிஸ்டரியே சொல்லி இருக்கோம் நம்ம. ஆமா, பாஸ்ட் ஹிஸ்டரியில இந்த மாதிரி 22 வருஷத்துல இந்த 1 crore கொடுத்துருக்கு. இதுல வந்து இன்னொன்னு ஹைலைட் பண்ண வேணும். என்னன்னா, இதுல வந்து 1 lakh போட்டது 1 crore இல்லைங்களா? அதுல நம்ம என்ன சொல்ல வரோம்னா 1 crore சேர்க்கறதுக்கு 22 வருஷம் இல்லைங்களா? இந்த 22 வருஷம்ன்றது தான் இம்பார்ட்டன்ட், அந்த டைம் ஃபேக்டர். ஓகே ஓகேங்களா? ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா, நானும் பண்றேன் எஸ்ஐபி, ஆனா அதை பத்தி புரிதல் இல்லாமங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி ஒரு பயம் இருக்குது இல்லைங்களா? அதை பத்தி தெரியாதனாலங்க 1000 rupees எஸ்ஐபில நிறைய பேர் பண்றாங்க. ஆமா சார். ஆமா ஓகேங்களா? 1000 rupees எஸ்ஐபி பண்றது தப்பு கிடையாதுங்க. ஓகேங்களா? பண்ணலாம் நமக்கு வந்து, ஏன்னா ஒரு விஷயம் புரியுற வரைக்குங்க. ஆனா வந்து ஒன்ஸ் நம்ம அதை வந்து புரிஞ்சினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம கெப்பாசிட்டி, நம்மளோட சேலரியில வந்து எவ்வளவு மேக்ஸிமம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்துட்டுங்க, மீதியில இருக்கிறது தான் நம்ம வந்து எக்ஸ்பென்சஸா பார்க்கணுங்க. ஓகே சார். ஓகேங்களா? ஏன்னா நம்ம கொண்டு வர போற இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ தான் இந்த 22 வருஷத்துல வந்து பெரிய அமௌண்ட்டா ரீச் ஆக போகுதுங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃபாஸ்டா நம்மளால ஒரு பெரிய அமௌண்ட், அதாவது ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணுங்க. கண்டிப்பா சார். ஒரு 50 lakhs 25 lakhs ஃபர்ஸ்ட் ஒரு மைல் ஸ்டோன் வந்து 25 lakhs வைக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது 50 lakhs. எவ்வளவு சீக்கிரம் அவங்க 1 crore பாக்குறாங்களோ அதுக்கு அடுத்தது பாருங்க, அந்த 1 crore 3 crores ஆகிறதுக்கு ரொம்ப கம்மி டைம்ல ஆகுது. ஓகே ஆமா சார். ஆமா ஓகேங்களா? ஏன்னா எதுக்கு நம்ம இதை சொல்றோம்னா, ஒரு சிலர் எல்லாம் பாப்பாங்கன்னா சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு 60 வயசுக்கு அப்புறம் நான் வந்து 10 கோடி வச்சு நான் என்ன சார் பண்றது, 65 வயசுக்கு அப்புறம் நம்ம வச்சு என்ன பண்றதுன்னா, அது உங்க கையில தான் இருக்கு இல்லைங்களா? அப்ப வந்து மேக்ஸிமம் டுவர்ட்ஸ் நீங்க வந்து லைஃப் ஸ்டைலுக்கான நிறைய நம்ம வந்து தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நிறைய பண்றோம் பாத்தீங்களா? அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரும்போது ஃபாஸ்டா உங்களால ஒரு பெரிய வேல்யூ ரீச் ஆகும்போது, பெரிய வேல்யூ இன்வெஸ்டட் அது காம்பவுண்டிங் ஆகும்போது அது பெரிய வேல்யூவா போகுங்க. ஆமா சார். ஆமா ஓகேங்களா? சோ அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடுங்க. அதுக்கு அடுத்த ஸ்லைட்ல பாருங்க, நம்ம இது வந்து லாஸ்ட் வீடியோல நம்ம இதை பத்தி பேசியிருக்கிறோம். எதுக்கு இதை சொன்னோம்னா, இப்ப லாஸ்ட் நம்ம பார்த்தது வந்து ஒரு மிட் கேப் ஃபண்ட். ஓகேங்களா? லாஸ்ட் 22 இயர்ஸ்ல அந்த ஒரு ஃபண்ட் மட்டுமே அந்த வந்து 1 lakhல இருந்து ஒரு 3 crores வரைக்கும் ஒரு 28 வருஷத்துல கொடுத்துருக்கு. ஆமா சார். கரெக்ட்டுங்களா? இப்ப அடுத்த 28 இயர்ஸ்க்கு இப்ப நான் ஒரு 1 lakh போடுறேன்னா, அதே மாதிரி அந்த மிட் கேப் ஃபண்ட்ல போட்டுனா வருமானா கேரண்டி கிடையாதுங்க. கண்டிப்பா சார். ஆமா இதை ஏன் புரிஞ்சுக்கணும்னா, அந்த காலகட்டம் வேற, இப்ப ஃபியூச்சர்ல இருக்கிறது வேறங்க. அவங்க இந்த இதுல பாருங்க 91ல இருந்து 2018 வரைக்கும் பாத்தீங்கன்னா டீஎஸ்கலேஷன் போட்டிருக்கு பாத்தீங்களா? எந்த ஒரு வாரும் இல்லாத ஒரு டைம்ங்க. கண்டிப்பா. ஆமா ஓகேங்களா? இப்ப நம்ம பாக்குறது பாருங்க, ரஷ்யா யுக்ரைன் வார், யுஎஸ் சைனா ட்ரேட் வார், இஸ்ரேல் அந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற டென்ஷன். ஓகேங்களா? இதெல்லாம் இருக்கும்போது ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து 2 பாக்கணுங்க. ஒன்னு நோன் ரிஸ்க், ஒன்னு அன்னோன் ரிஸ்க். ஓகே சார். நோன் ரிஸ்க்கு ஏத்த மாதிரி நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து டைவர்சிஃபைடா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கலாம். அதே சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா அன்னோன் ரிஸ்க்காக நம்ம ப்ரிப்பேர்டாவும் இருக்கணுங்க. இதுக்கு அடுத்த ஸ்லைட்ல பாருங்க, இப்ப நம்ம ஒருத்தர் 1 lakh போடுறாரு, அடுத்த 28 இயர்ஸ்க்கு நான் 3 crore ஆக்கணும் அப்படின்னு போது இந்த மிட் கேப் ஃபண்ட் மட்டும் ஒர்க் ஆகுமானா ஒர்க் ஆகாது. அதுக்கு என்ன நமக்கு வந்து ஆப்ஷன் கேட்டீங்கன்னா, நம்ம வந்து அசெட் அலோகேஷன் தாங்க ஒரே ஆப்ஷன். அப்ப அந்த அசெட் அலோகேஷன்ல அந்த ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். அந்த அசெட் அலோகேஷன் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நம்ம கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் நம்ம நம்மளோட போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ற மாதிரி ஆட் பண்ணணும். சோ அது என்னன்றது டீடைலா பாக்குறதுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பாருங்க. அதோட டெஃபினேஷன் தான். அசெட் அலோகேஷன் ஒண்ணும் இல்ல சார், அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி தாங்க. இப்ப நம்ம பேலன்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பேசணும் பாத்தீங்களா? என்ன பேலன்ஸ் பண்ண போறோம்னா, நம்ம எடுக்கிற ரிஸ்க்குக்கும் ரிட்டர்ன் என்னன்றதை பேலன்ஸ் பண்றோம். அதுல மெயினா வந்து அசெட் அலோகேஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கோல், அதான் நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு மைல் ஸ்டோன் வைக்கணும்ட்டு. ஏதாவது ஒரு ஃபிக்ஸ் பண்ணணும், ஒரு டார்கெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணாதான் அது டுவர்ட்ஸ் நம்ம எவ்வளவு எஸ்ஐபி பண்ணணும், எவ்வளவு லம்சம் பண்ணணும், எவ்வளவு அடிஷனல் பர்ச்சேஸ் பண்ணணும்ன்றதெல்லாம் தெரியுங்க. நம்பர் 1. நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் டைம் ஃப்ரேம். எதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, உங்களுக்கு வந்து பண தேவை வந்து 1 வீக்ல தேவையா, 6 monthsல தேவையா, 1 yearக்குள்ள தேவைங்களா, இல்ல 1 yearல இருந்து 3 yearsக்குள்ள தேவையா, 3 to 5 yearsா, இல்ல வந்து லாங் டேர்ம் 10+ yearsா, அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்மளோட ஸ்கீம் செலக்ஷன் இருக்கணுங்க. அதுக்கு அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் அப்பிடைட், அதாவது ஒருத்தரால எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியுங்க. இதுல வந்து வயசானவர் கூட பாத்தீங்கன்னா நிறைய அவருக்கு அசெட்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அப்ப அவரால் நிறைய ரிஸ்க் எடுக்க முடியுங்க.
கண்டிப்பா சார். இதே வந்து ஒரு யங் ஏஜா இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அவங்க ஃபேமிலியே அவங்கள தான் நிறைய டிபெண்ட் பண்ணிருக்காங்க, நிறைய டிபெண்டன்ஸ்லாம் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவர் தான் வந்து பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி. அப்போ வந்து அவர் வந்து நிறைய ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ ஏஜ் மட்டுமே ஒரு ஃபேக்டர் கிடையாது. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைவர்சிஃபைடா இருந்ததுன்னா ஓகே சார். அதுல வந்து அவர் ஓரளவுக்கு பெஸ்ட் ரிட்டர்ன்ஸை பார்க்க முடியும். கண்டிப்பா. ஓகே. இதுதான் நம்ம ஃபேமஸ் கோட் இல்லைங்களா, டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட்னு சொல்ல வர்றது. ஆமா. ஆமா ஓகேங்களா. சார். அதுக்கு அடுத்தது அப்ப என்னதான் ரைட் சாய்ஸ்னு கேட்டீங்கன்னா, ஈக்விட்டில உங்க போர்ஷன் இருக்கணும். ஓகே. அட் த சேம் டைம் வந்து டெட், அதாவது பாண்ட்ஸ்லாம் கூட நம்மளோட போர்ஷன் இருக்கணும். ஏன்னா ஒரு சில காலகட்டத்துல ஈக்விட்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணலைன்னா அப்போ வந்து கவர்மெண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் காரணமா பாத்தீங்கன்னா டெட் ஃபண்ட்ஸ் எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே. ஏன்னா ஒரு கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்துறது இறக்குறதுலாம் பாத்தீங்கன்னா இந்த ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்றது கம்மி பண்றதுலாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்ட்டு அந்த கண்ட்ரில. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பாண்ட் ஃபண்ட்ஸ் எல்லாம் நல்லா ரிட்டர்ன் கொடுக்குங்க. அப்போ ஈக்விட்டிக்கு அது பேலன்ஸ் பண்ணிடும். நம்ம பேலன்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பேசணும் இல்லைங்களா. ஆமா சார். ஆமா. அதே மாதிரி வார் மாதிரியா இருக்க சிச்சுவேஷன் சினாரியோல எல்லாம் பாத்தீங்கன்னா கோல்டு உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் ஹெட்ஜிங் மாதிரிங்க. ஓகே சார். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம மத்த கமாடிட்டிஸ்லயும் இருக்கணும்ன்றது அதருங்க. அதாவது சில்வர்லயும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணுங்க. ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ரீட்ஸ் இன்வெஸ்ட்லாம் கூட, அதாவது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் கூட நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணுங்க. அப்போ ஒரு டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கணும்ன்றத நம்ம இதுல சொல்ல வரோம். ஓகே சார். ஓகே. அதுக்கு அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேட்டாங்க, அது நம்ம வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்ணலான்ட்டு எடுத்து வந்ததுங்க. ஜப்பான்ல இருக்கிற எஃப்டி ரேட்டிங். ஏன்னா நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா எஃப்டி ரேட்டு தான் நம்ம வந்து நிறைய பேசுறது. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கோல்டு, ரியல் எஸ்டேட், பிக்ஸட் டெபாசிட்ல இருக்கு இல்லைங்களா. ஆமா சார். அந்த பிக்ஸட் டெபாசிட்டோட என்ன அது என்னன்றது அதோட வேல்யூ புரிஞ்சுக்கிறதுங்க. அது ஓகே. இதுல அந்த ஜப்பானோட எஃப்டி ரேட் பாருங்க 0.17, அதாவது 0.2 தாங்க. ஓ, அவ்வளவுதான். அங்க நீங்க பிக்ஸட் டெபாசிட்ல போட்டீங்கன்னா அதுதான் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்களே. சரி. அதுக்கு அடுத்தது இந்தியாவோட டெபாசிட் ரேட், பிக்ஸட் டெபாசிட் பாருங்க. அதே தான் நம்ம வந்து சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா globaleconomy.comல தான் எடுத்திருக்கிறோம். யார் வேணா வியூஸ் போய் செக் பண்ணலாம். ஓகேங்களா. சோ அதுல நம்ம இந்தியால இருக்கிற பிக்ஸட் டெபாசிட் ரேட் பாருங்க. இன்னைக்கு இந்த லேட்டஸ்ட் வேல்யூ பாருங்க 6.88. ஓகே சார். சோ இது வந்து நம்ம வந்து இந்த பிக்ஸட் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அப்ப நம்ம வந்து நம்ம மைண்ட் செட்ல வருங்க, அப்ப ஜப்பானோட நம்மளது அதிகமா தானே இருக்கு. ஆமா. அப்படி பார்க்க கூடாதுங்க. என்ன இதுல மெயினா நம்ம நோட் பண்ண வேண்டியதுன்னா, நம்ம பிக்ஸட் டெபாசிட்ல கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இன்ஃபிளேஷனை பீட் பண்ணிடணும். அப்ப இன்ஃபிளேஷன் என்ன இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கணுங்க. கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா. அப்ப ஜப்பானோட இன்ஃபிளேஷனை பாருங்க 2.4 தான். ஓகே. ஓகே சார். அதுக்கு அடுத்தது நம்ம இந்தியாவோட இன்ஃபிளேஷன் எடுத்து பாருங்க 4.8, அதாவது 5%. ஓகே. ஓகேங்களா. அப்ப நம்ம வந்து நமக்கு கொடுக்குற பிக்ஸட் டெபாசிட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா அது மெயினா பெரிய கார்பஸா இருக்குது, இல்ல நம்ம வந்து நம்மளோட இன்கமே 30% டாக்ஸ் ஸ்லாப்ல இருக்குன்னு வச்சுப்போமே. ஓகே சார். ஓகேங்களா. அப்போ நமக்கு வந்து நெட் ரிட்டர்ன்ஸ்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த பிக்ஸட் டெபாசிட்ல வர இன்கமே வந்து நமக்கு வந்து நம்மளோட டாக்ஸபிள் இன்கம்ல தான் ஆட் ஆயிடுங்க. ஆமா. ஓகேங்களா. அப்ப நம்ம வந்து 30% நம்ம வந்து டாக்ஸை கொடுக்குறோம், அந்த ஹையஸ்ட் பிராக்கெட்ல இருக்கோம்னு வச்சுங்களேன். இல்லைன்னா நம்மளோட பெரிய கார்பஸா இருக்குது எஃப்டிலயே இருக்குன்னு வச்சுங்க, அப்ப அது வராம அது எல்லாமே டாக்ஸபிள் இன்கம்ல போகும் இல்லைங்களா. அப்ப நமக்கு ஆக்சுவலா நெட் ரிட்டர்ன்ஸ் வர்றது வந்து நம்ம இன்ஃபிளேஷனை பீட் பண்ணதான் பார்க்கணும். நம்பர் 1 பாயிண்ட்டுங்க. கண்டிப்பா. அதே மாதிரி இங்க இருக்கிற இன்ஃபிளேஷன் அந்த 5% நம்ம பேசுறது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றது தாங்க. ஆக்சுவலா பிராக்டிகலா பாத்தீங்கன்னா நம்மளோட இன்ஃபிளேஷன், லைஃப் ஸ்டைல் இன்ஃபிளேஷனே பாத்தீங்கன்னா டபுள் டிஜிட்டுங்க. ஆமா. ஆமா சார். அதே மாதிரி ஆமாங்க, நீங்க வந்து ஹெல்த்தோட இன்ஃபிளேஷன், நம்ம போய் ஒரு மெடிசன்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல வந்து ஹாஸ்பிட்டல் சார்ஜஸா இருக்கட்டும், டாக்டரோட ஃபீஸா இருக்கட்டும், ஓகேங்களா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டபுள் டிஜிட்ஸ். பிளஸ் எஜுகேஷன் பாத்தீங்கன்னா கூட டபுள் டிஜிட் இன்ஃபிளேஷன் தான். கண்டிப்பா. ஓகேங்களா. இது எல்லாமே டபுள் டிஜிட்ல இருக்கு. ஓகேங்களா. அப்போ நமக்கு வந்து ஒரு பிக்ஸட் டெபாசிட்ல வந்து டாக்ஸ் போக நமக்கு வந்து ஃபைனலா கிடைக்கிற நெட் ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு அளவுக்கு நமக்கு வந்து இன்ஃபிளேஷனை பீட் பண்ணணும்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் மார்க். கொஸ்டினபிள் தான் சார். அப்போ வந்து ஒரு பெட்டரான அசெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம கண்ட்ரில தான் இந்த இன்ஃபிளேஷன் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ்ல பாத்தீங்கன்னா கூட இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3.3 கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருக்காங்க. ஆனா வந்து அவங்களோட மினிமம் மேக்ஸிமம் பாருங்க 14.5% வரைக்கும் போயிருக்குங்க. அதுக்கு அடுத்தது நிறைய பேர் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போடுங்க. ஆமா. ஓகேங்களா. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோலாம் இல்லாத ஒரு ஃபண்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க சார். ஆமாங்க. அதாவது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த செபியோ இல்ல ஆம்ஃபேர் ரிஜிஸ்டர்லாம் இல்லாதவங்க சொல்றேன், ஜஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்காக வியூவர்ஸ். அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் நீங்க வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டுடுங்க, அதான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மி, ஒரு லாங் டர்ம்ல வந்து நல்ல ரிட்டர்ன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. சோ நான் எப்படி பாக்குறேன்னா, அது வந்து ஒரு பாசிவ் ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங். ஓகேங்களா. ஓகே சார். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப்பனீஸ் ஈக்விட்டி மார்க்கெட்லயே ஒரு டேட்டா ஷேர் பண்ணுவாங்க. 1990ல இருந்து 2024 நியர்லி 34 இயர்ஸ்க்கு பாருங்க, உங்களுக்கு வந்து பெரிய ரிட்டர்ன்ஸே கிடையாதுங்க.
ஓகே சார். ஓகே. ஒரு ஆமா. ஒரு ரிட்டர்னுமே கொடுக்கலைங்க ஆக்சுவலா. ஸோ அதனால இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்க உங்களோட ஃபண்ட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாவே இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இருந்ததுன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் காலகட்டத்தில் ஒரு 25 இயர்ஸ் 32 இயர்ஸ்க்குலாம் நமக்கு வந்து ஒரு ரிட்டர்னும் பார்க்கலன்னா நமக்கு அந்த டைம் போன டைம் வராது இல்லைங்களா? ரெண்டுமே வேஸ்ட் சார். இன்வெஸ்ட் பண்ண பணமும் வேஸ்ட், டைமும் வேஸ்ட் ஆயிடும். ஆமா. அதனாலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்லயே ஃபர்ஸ்ட் சொன்னோம் பாத்தீங்களா, அசெட் அலோகேஷன் தான் ஃபியூச்சர்ல வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு போனோம்னா எனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம வந்து அதை ரிட்டர்ன்ஸா கன்வெர்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஜீரோ ரிட்டர்ன்ஸோ நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸோ மினிமல் ரிட்டர்ன்ஸுக்கான இது வந்து நம்ம பீட் பண்ணி ஓரளவுக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ், அதாவது நம்மளோட எய்ம் என்ன இருக்கணும்னா நம்ம கண்ட்ரில எந்த அளவுக்கு இன்ஃபிளேஷன் இருக்கோ அது எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நம்மளோட ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா பீட் பண்ணி இருக்கணும். ஓகே சார். அதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கணும். சொல்லுங்க. இப்ப நீங்க வந்து ஜப்பானோட ஸ்டாக் மார்க்கெட் கிராஃப் காமிச்சீங்க. ஆமா. இப்போ இதோட ரெப்ளிகா தான் மியூச்சுவல் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸும் இருக்குமா சார்? இல்ல அதுவும் அசெட் அலோகேஷன் படி தான் அது வருமா சார் ரிட்டர்ன்ஸ்? இது வந்து இப்ப நம்ம ஜப்பான்ல உங்களுக்கு காமிச்சது பாத்தீங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட், அதாவது நான் வந்து இப்ப நம்மளது எப்படி அதை புரிஞ்சுக்கலாம்னா நம்மளுக்கு இருக்கிற நிஃப்டி 50யோ இல்ல சென்செக்ஸ் 30, அதாவது ஒரு பியூரா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல மட்டும் நம்ம போடுறோம்னு வச்சுங்களேன், ஆமாமா சார். இந்த ரிட்டர்ன்ஸுக்கான சான்சஸ் வாய்ப்புகளும் இருக்குது. அதனாலதான் வந்து செபி வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் அந்த இதுல நமக்கு ஸ்டாட்யூட்டரி வார்னிங்ல சொல்றாங்க இல்லைங்களா, இது வந்து ஈக்விட்டி மார்க்கெட் வந்து அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ஓகே சார். ஓகேங்களா, ப்ளீஸ் ரீட் த ஆஃபர் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. அதாவது நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பியூரா ஈக்விட்டி இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ அதாவது இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போடுறாங்க பாத்தீங்கன்னா அது 100% ஈக்விட்டி. ஓகே. ஈக்விட்டில இருந்து ரிட்டர்ன்ஸ் வந்தாதான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸுங்க. ஓகே சார். ஓகேங்களா, ஒரு வேலை வரல ஒர்ஸ்ட் சினாரியோ எடுத்துக்கிறேன் நான், ஏன்னா நம்ம வந்து எல்லா சினாரியோக்கும் ப்ரிப்பேர்டா இருக்கணும் இல்லைங்களா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ இந்த மாதிரி ஒரு ஜப்பானீஸ் மார்க்கெட் மாதிரி ஒரு ஒர்ஸ்ட் சினாரியோல நம்ம ஒரு வேலை கொடுக்கலன்னா இந்த 30 இயர்ஸ் 32 இயர்ஸ்ன்றது வந்து வெரி லாங் பீரியட். ஓகேங்களா, அப்போ நமக்கு ஒரு ரிட்டர்ன்ஸை பார்க்க முடியாது. ஸோ ஓகே, இதை நம்ம வந்து எப்படி நம்ம வந்து இந்த அவாய்ட் பண்ணலாம், இதுக்கான நம்ம வந்து என்ன நமக்கு வந்து பெட்டர் ஆப்ஷன் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா இதுதான் நம்ம வந்து பேலன்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அசெட் அலோகேஷன் சொன்னோம் பாத்தீங்களா. ஆமா சார். அதுல நம்ம இதுல வந்து பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸா பார்க்க முடியும். என்னன்னா ஈக்விட்டி ஒரு வேலை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா நாட் நெசசரி எல்லா சட்டும் உங்களுக்கு அண்டர் பெர்ஃபார்மிங் பண்றதுன்றது ரொம்ப ஒஸ்ட் சினாரியோ. அது மாதிரி வந்து ரொம்ப வாய்ப்புகள் கம்மி. கண்டிப்பா. ஆமா. அப்போ இது நடக்கலன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபிளேஷன் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல இருக்குது, உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு ஈல்டு இருக்கு இல்லைங்களா, அதுல உங்களுக்கு வந்து பெட்டரா பாண்ட் டெட் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, கோல்டு இல்ல அதர் கமாடிட்டிஸ் இன்வெட்ஸ் ரீட்ஸ் இதுல எல்லாம் உங்களுக்கு வந்து பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸா வந்துடும். அதை இன்ஃபிளேஷன் பீட் பண்ணி எந்த அளவுக்கு நமக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு growth-ஆ இருக்கு போது அது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அந்த எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் எல்லாமே ஓவர் த பீரியட் இந்த லாங் டேர்ம் பேசுறோம் இல்லைங்களா 20-25 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இதுல தான் உங்களுக்கு காம்பவுண்டிங் ஆக போகுதுங்க. ஓகே. அதே மாதிரி இப்ப நம்ம ஒஸ்ட் சினாரியோ இப்ப நமக்கு வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்ன சார் இப்ப நம்ம வந்து ஜப்பான் மார்க்கெட் மாதிரி நமக்கும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லன்ற ஒரு ஃபீலிங் வரும் இல்லைங்களா. ஆமா. அதை நம்ம என்ன எப்படி பாக்குறோம்னா நீங்க வந்து எப்பயும் வந்து ஒரு கண்ட்ரி எது நல்லா இல்லையோ அதை மட்டும் நம்ம பார்க்க கூடாதுங்க. ஓகேங்களா, ஆனா அதுலயும் நான் உங்களுக்கு பாசிட்டிவ் சொன்னேன். என்னன்னா அங்க உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் பெருசா அங்க இண்டெக்ஸ்ல வரலன்னா கூட அவங்க இன்ஃபிளேஷன் ரொம்ப கம்மியா வச்சிருக்காங்க, 2% தான் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ அவங்க ஏர்ன் பண்ணி அவங்க சேர்க்கறாங்க பாத்தீங்களா, அவங்க பணமே அவங்களுக்கு லைஃப் டைமுக்கு அதுல இருந்து செலவு பண்றதுக்கே கரெக்டா இருக்குங்க. கரெக்ட். ஆமா சார். ஓகேங்களா, சோ இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இந்தியாவுக்கு பார்க்கும்போது அந்த இது மாதிரி ஃபீல் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா நம்ம எப்படி பார்க்கணும்னா இந்தியாவோட லாஸ்ட் 25 இயர்ஸ் எப்படி இருந்தது, ஓகே. ஓகே சார். லாஸ்ட் 10 இயர்ஸ் எப்படி இருக்கு, என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது, ஈக்விட்டி மார்க்கெட்ல என்ன இருந்தது, இப்போ அடுத்தது வந்து எப்படி இருக்கும்ன்ற நமக்கு வந்து சொல்றேன், யார் சொன்னதும் நம்ப வேண்டாம். ஓகே. டேட்டா ஏன்னா நம்ம வந்து எடுக்கிற இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபண்ட் மேனேஜர்ஸ்லாம் கூட பாத்தீங்கன்னா அவங்க பிக் பண்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா வருமானா நல்லா வரும்ன்றது கேரண்டி சொல்ல முடியாதுங்க. கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா, அதனால நம்ம வந்து ஈக்விட்டி மார்க்கெட் பக்கமே போகாம நம்மளும் அதை அவாய்ட் பண்றோம்னு வச்சுங்களேன், அப்ப இன்ஃபிளேஷன் பீட்டிங்கான அசெட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஓகே சார். ஓகேங்களா, அதனால நம்ம வந்து இங்க ஆல்ரெடி பேசினபடி ஒரு போர்ஷன் தான் நம்ம ஈக்விட்டில இருக்கிறோம், ஒரு போர்ஷன் வந்து ரியல் எஸ்டேட்ல இருக்குங்க, கோல்டுல இருக்கு, பாண்ட்ஸ்லயும் இருக்குது. இப்ப நம்ம வந்து ஒரு போர்ஷன் தான் ஈக்விட்டி மார்க்கெட்டா வருது. அந்த ஈக்விட்டி மார்க்கெட்ல கூட பாத்தீங்கன்னா ஜப்பானை கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியால வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 10-15 இயர்ஸ்க்கான நல்ல growth அதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே பார்த்தோம் பாத்தீங்க, இந்த மிட் கேப் ஃபண்ட் மட்டுமே கொடுத்ததே உங்களுக்கு ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஆமா. ஆமா சார். ஓகேங்களா, அப்போ நெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம பார்க்கும்போது கவர்மெண்டோட ஆக்ஷன் அவங்க நிறைய எடுக்கிற இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கு ஃபியூச்சர். ஸோ நல்லா இருக்கிறோம் போது அப்போ வந்து நம்ம வந்து அதுல நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுதான் கரெக்டான ஆக்ஷன். அதுவும் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலா பார்ட்டிசிபேட் பண்ண போறோம். ஏன்னா இதோட ரிசல்ட் நமக்கு எப்ப தெரியும்னா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் நம்ம பார்க்க போறோம் growth.
ஆமா சார். ஓகேங்களா? அதுக்கு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம பார்ட்டிசிபேஷனும் இருக்குது. நம்ம அப்சர்வும் பண்றோம். அந்த மாரி ஒரு 20 இயர்ஸ் டிராவல் பண்ணிட்டீங்க. இல்ல நம்ம வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ணாம, அடுத்த 20 இயர்ஸும் விட்டுட்டுங்க. ஒருவேளை இதுல போட்டிருந்தா நல்லா வந்திருக்குமோன்னு ஃபீல் பண்ணி ஒரு யூஸும் இல்ல இல்லைங்களா? இத வந்து நம்ம வந்து எப்படின்னா, இப்போ எப்பயுமே நம்ம வந்து அ இந்தியன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அ அலைன் வந்து இப்ப இந்த ஹிஸ்டாரிக்கலா இப்ப பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் வந்து ஒரு குளோபல் மார்க்கெட் டுவர்ட்ஸ் தான் அலைன் ஆகுதுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதர் சினாரியோ நம்ம என்ன நார்மலா பார்க்கறதுக்கு என்னென்ன பார்க்கணும்னா, யூரோப்பியன் மார்க்கெட்டுங்க, யுஎஸ் மார்க்கெட்டு, ஏசியன் மார்க்கெட்டு. ஆமா. மெயினா என்ன பார்க்கணும்னா, இதுல வந்து யுஎஸ் மார்க்கெட்னா S&P 500 என்ன பாருங்க அதே டைம் பீரியட்ல சொல்றேன். ஜப்பானோட டைம் பீரியட்லயே பாருங்க. அதே 35 இயர்ஸ்க்கு பாருங்க எப்படி ரிட்டர்ன் இருக்கு. அந்த கிராஃப் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து Nasdaq. இது எதுக்குன்னா, அந்த டெக்னாலஜி ஓரியன்ட் அதிலேயே நம்ம கொஞ்சம் அந்த S&P 500 ஸ்டாக்ஸ்ல இல்லாமங்க. ஓகேங்களா? ஓகே. டெக்னாலஜி ஸ்டாக்ஸ்லயே நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அது என்ன ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. அதே 30 இயர்ஸ்லன்றத பார்க்கலாம். ஓகேங்களா? பிளஸ் அதுக்கு அடுத்த ஸ்லைட்ல பாருங்க ஃபேங் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. Facebook, ஆமா சார். Apple, Amazon, Netflix, Google. இது வந்து உங்களுக்கு வந்து இவங்க எப்படி ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்காங்க. இது நம்ம வந்து முன்னாடி 20 இயர்ஸ் முன்னாடி எப்படி இருந்தது. இப்ப நம்ம இத எவ்வளவு டிபெண்டன்ட்டா இருக்கிறோம். ஓகேங்களா? ஃபியூச்சர்ல வந்து ஆட்டோமேஷன்லாம் வரும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் இருக்கும். இவங்க இந்த டெக்னாலஜி ஸ்டாக்ஸ்லாம் எந்த அளவுக்கு டெவலப்மென்ட் இருக்காங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? சோ ஆமா அந்த சார். அளவுக்கு நம்மளோட பார்ட்டிசிபேஷன் இதுல இருந்ததுன்னா, நம்ம வந்து ஒரு பெட்டர் ரிட்டர்ன்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாங்க. அடுத்த ஸ்லைட்ல பாருங்க. ஆஸ் அ பிகினர் நான் தான் சார் ஒரு பிகினரா இருக்கேன் நானு. இப்ப நான் எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு மினிமம் ₹100ல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாங்க இன்வெஸ்ட்மென்ட்ங்க. ₹100ன்றது எதுக்கு நம்ம சொல்ல வரோம்னா, ஏன்னா இத பத்தி உங்களுக்கு புரிதல் இல்லாதனால ₹100ல ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க. ஒரு ஓகே. 6 மாசம், 9 மாசம், 1 வருஷம், 1 1/2 வருஷம், 2 வருஷம் உங்களுக்கு எப்ப கான்ஃபிடன்ஸ் வருதோ, ஓகே. ஓகே. அது வரைக்கும் நீங்க கன்டின்யூ பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணாதான் இத பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? சோ ஆஸ் அ பிகினர் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னன்னா, இந்த மாதிரி ஹைபிரிட் ஃபண்டுங்க. அதாவது பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டு. ரொம்ப ஓகே. கன்சர்வேட்டிவா எஃப்டிய விட்டு மாற மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க இல்லைங்களா? அவங்க வந்து கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்ட் மாரி ட்ரை பண்ணலாங்க. அதுல கன்சர்வேட்டிவ்னா என்ன சொல்ல வரோம்னா, 25% தான் ஈக்விட்டியே இருக்குங்க மேக்ஸிமம். அது கம்மியா கூட இருக்க சான்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா பாண்ட்ஸ்ல இருக்குங்க. அதுக்கு அடுத்தது பேலன்ஸ்ட் ஹைபிரிட் ஃபண்ட், அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட். ஓகேங்களா? ஓகே. அப்புறம் வந்து டைனமிக் அசெட் அலோகேஷன் ஃபண்ட். அதான் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட். அது ஃபண்ட் மேனேஜர்ட்டே கொடுத்துறோம். நீங்களே ஈக்விட்டிக்கும் டெட்டுக்கும் நீங்களே வந்து மாத்திக்கங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா ஓகே சார். அப்படின்னு அவங்களே அவங்களுக்கே நம்ம ஆப்ஷன் கொடுக்கறதுங்க. அது ரொம்ப ஃபேமஸான ஃபண்டுங்க பேஃப்ன்றது. அது HDFC எல்லாம் கூட நம்ம வந்து எக்ஸாம்பிள் ஒரு சில வீடியோஸ்க்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம் நம்ம. ஆமா சிஸ்டமேட்டிக் சார். வித்ட்ராவல் பிளானுக்கெல்லாம் சூட்டபிளான ஃபண்ட்ஸுங்க. கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது தான் நம்ம மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட். அதாவது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயே இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குதுன்னு சொல்ல வரேன் நான். ஓகே சார். ஓகேங்களா? இப்ப நம்ம பேசணும் இல்லைங்களா? இந்த மாதிரி நெக்ஸ்ட் 25, 30 இயர்ஸ்க்கு வந்து என்ன அன்னோன் ரிஸ்க் இருக்குது. அப்புறம் வந்து சினாரியோ எப்படி இருக்கு. இப்ப வார் டைப் சிச்சுவேஷன்லாம் இருக்குது. அப்ப இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம போர்ட்ஃபோலியோல பாத்தீங்கன்னா கண்டிப்பா மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்டும் நம்ம வச்சுக்கலாங்க. ஓகே So, சார். இது த்ரூவா நம்ம வந்து ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ரீட்ஸ், இன்வெஸ்ட்ஸ், கோல்டு, சில்வர், ஓகேங்களா, பாண்ட்ஸ், ஓகே. ஈக்விட்டி எல்லாத்துலயுமே நம்மளால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகே ஸோ சார். ஓகே பிகினரா முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்ததான் நான் சொன்னேன். கம்ப்ளீட்டா இது மட்டும் இருந்தோம்னா நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ்ல பெருசா பார்க்க முடியாது. ஓகே ஓரளவுக்கு சேஃபரா நெக்ஸ்ட் 20, 25 இயர்ஸ்க்கு நம்ம பார்க்க முடியுங்க ரிட்டர்ன்ஸ். பிளஸ் வித்ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் இந்த ஃபண்ட்ஸ் யூஸ் ஆகுங்க. ஓகேங்களா? ஓகே சார். நமக்கு வந்து இதை விட்டு எக்ஸ்ட்ரா நமக்கு ரிட்டர்ன்ஸ் பார்க்கணும்னா ஈக்விட்டியில பார்க்குறோம். ஓகே. அந்த ஈக்விட்டில கூட பாத்தீங்கன்னா நான் அந்த பாசிவோட ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட் சொன்னேன் பாத்தீங்களா? ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே நம்ம வந்து ரிலையன்ஸ் ஃபண்ட் அந்த மிட் கேப் ஃபண்ட் பார்த்தோம் இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. ஏன்னா பியூர் ஈக்விட்டிங் அது. ஓகேங்களா? ஓகே. பிளஸ் அது வந்து ஆக்டிவா ஃபண்ட் மேனேஜர் சூஸ் பண்ண மிட் கேப் ஸ்டாக்ஸ். ஓகேங்களா? அதனால தான் அந்த ஒரு பெரிய ரிட்டர்னை கொடுக்க முடிஞ்சது. கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா? அப்ப ஃபியூச்சர்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு நல்ல ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இல்லைங்க. ஓகேங்களா? ஓகே. நான் ஒரு கேட்டகரியில இப்ப நான் வந்து சொன்னேன் பாருங்க. உங்களுக்கு வந்து ஒரு ₹10,000 நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2 ஃபண்ட் போதுங்க. அதுலயும் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. 1000 10 ஃபண்ட் வச்சுக்கிறது பேரு டைவர்சிஃபிகேஷன் கிடையாதுங்க. கண்டிப்பா. ஓகேங்களா? அப்ப 10,000க்கு அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜிக்கலா பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் கேட்டகரி உங்களுக்கு காமிச்ச பாத்தீங்களா? ஹைபிரிட் கேட்டகரியில ஒரு 5,000. ஆமா சார். ஓகே. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது காட்டுகிற 2வது ஸ்லைட்ல காட்டுறது தான் ஈக்விட்டி கேட்டகரிங்க. இதுல ஒரு ₹5,000 போட்டுக்கலாங்க. அப்ப இந்த ₹5,000ல நான் எது சார் சூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் போயிடலாம். ஒரு சிலர் வந்து ₹50,000 மாசத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கவங்க பாத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அவங்களோட டைவர்சிஃபை பண்ணிக்கலாங்க அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை. 5 கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். வேல்யூ ஃபண்டுன்றதும் அவங்களோட கன்சிடரேஷன்ல இருக்கணுங்க. ஓகே சார். ஓகேங்களா? வேல்யூனா நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஃபண்ட் மேனேஜரே பாத்தீங்கன்னா ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அவங்க வேல்யூ ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருப்பாங்க. ஓகே சார். ஓகே. குவாலிட்டி வேல்யூ ஸ்டாக்ஸை பிக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே. அது ஒரு லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கொடுக்குங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கன்டினியூட்டா ஒவ்வொரு வருஷமும் வேல்யூ தான் நல்லா பர்ஃபார்ம் கிடையாது. ஒரு 2 வருஷம் பாத்தீங்கன்னா வேல்யூ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு சில வருஷம் பாத்தீங்கன்னா மொமெண்டம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்க.
ஒரு சில ஓகே இயர்ஸ் பாத்தீங்கன்னா growth நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. அப்ப நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோலயே இந்த மாதிரி டைவர்சிஃபைட் ஸ்டாக் கேட்டகரிஸா வச்சுக்கிட்டோம்னா ஓகே 3 ஓ, டைப் ஆஃப் ஆமா ஃபண்ட்ஸ் வச்சிருந்தா நல்லா நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பார்க்கலாங்க. ஓகேங்களா? ஓகே ஸோ சார். நம்ம எப்படி சொல்ல வரோம்னா, நீங்க வந்து லார்ஜ் தனியா, மிட் தனியா, ஸ்மால் தனியாவும் வச்சுக்கலாங்க. அத லார்ஜ்ல வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட கூட வச்சுக்கலாங்க. அதுல பாசிவ் கேட்டகரி போய்க்கலாம். ஓகே ஓகே சார். அதுக்கப்புறம் ஒரு மிட் கேப்பும், ஸ்மால் கேப் ஃபண்டும் வச்சுக்கலாம். இல்லன்னா, ஒ அவங்களோட கம்மியா இருக்கு. ஒரு ரூ. 5000 தான் அவர் இன்வெஸ்ட்மென்ட் பண்றாருன்னு வச்சுக்கங்களேங்க. இதுல இந்த ஓகே மாரி லார்ஜ், மிட், ஸ்மால் போறதுக்கு பதிலு ஒரு மல்டி கேப் ஃபண்ட சூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே ஓகே சார். அதே மாதிரி ஒரு சிலர் பாத்தீங்கன்னா, செக்டாரல் திமேட்டிக் ஃபண்டாவே சூஸ் பண்ணிடுவாங்க. அதாவது நான் எப்படி சொல்ல வரேன்னா, இப்ப லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா, போர்ட்ஃபோலியோ. உங்களுக்கு வந்து பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ்லாம் நல்லா குடுத்துருக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்பயும் பாத்தீங்கன்னா, அதே சூஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி கரோனா டைம்ல பாத்தீங்கன்னா, கோவிட் டைம்லலாம் உங்களுக்கு வந்து ஃபார்மா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுங்க. ஓகேங்களா? ஆமா சார். ஆமா. அப்ப வந்து இந்த ஃபார்மா ஃபண்டே சூஸ் பண்ணுவோம். ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் இது நல்லா பண்ணிருக்குங்க. அப்ப உடனே அத எடுத்துவாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் பெர்ஃபார்ம் பண்ணது இல்ல லாஸ்ட் 2 இயர்ஸ் குடுத்ததுன்னா, நம்ம வந்து வரும் ஸ்லைட்ல அதையும் நம்ம கேட்டகரி காட்டுறோம். அதுக்கு அடுத்தது அந்த ஒரு செக்டாரோ இல்ல திமேட்டிக்கோ ரிப்பீட் ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சது 5ல இருந்து 6, 7 வருஷம் கூட பெர்ஃபார்மன்ஸ் இல்லாம இருக்குங்க. ஓ, இது வந்து நம்ம டேட்டா. இது இப்படி ஆமா தான் நம்ம டேட்டா இதை நம்ம ஷேர் பண்ண போறோம். இது அடுத்த வர ஸ்லைட்ல காட்ட போறோம். அப்ப நம்ம என்ன ஓகே. புரிஞ்சுக்கணும்னா, நீங்க ஆல்ரெடி லாஸ்ட் வருஷமோ இல்ல லாஸ்ட் 2 இயர்ஸ் பார்த்துட்டு நம்ம ஒரு திமேட்டிக்கோ ஒரு செக்டார் ஃபண்டை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஓகே அதை சார். பத்தி ஐடியா இல்லைன்னா நெக்ஸ்ட் 5, 6 இயர்ஸ்க்கு அது அண்டர் பெர்ஃபார்மிங்கா கூட இருக்கலாங்க. கண்டிப்பா. அப்ப அந்த 5, 6 இயர்ஸ் நமக்கு வேல்யூ போச்சு இல்லைங்களா? ஆமா சார். டைம் எல்லாமே போகுது அது. அதனால அதையும் புரிஞ்சுக்கணும். அப்ப அத பத்தி செக்டாரோ திமேட்டிக்கோ ஐடியா இல்லாதவங்க அந்த மாதிரி ஸ்கீம்ஸும் போக கூடாதுங்க. ஓகேங்களா? ஓகே இல்ல சார். எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருக்குது, ஒரு போர்ஷன் நான் வந்து அதை ஆட் பண்ண விரும்புறேன்னு கேட்டாங்கன்னா, அதுலயே திமேட்டிக்லயே ஒரு சில கேட்டகரி ஆஃப் ஃபண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கூட நான் சஜஸ்ட் பண்ணிருப்பேன். பிசினஸ் ஆமா சார். சைக்கிள் ஃபண்ட் இருக்கு இல்லைங்களா? ஆமா சார். அப்ப ஆமா. நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு பர்டிகுலர் தீமோ பர்டிகுலர் செக்டாரோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணல. அதை வந்து ஆமா. ஃபண்ட் மேனேஜர் சாய்ஸ்க்கே விட்டுட்டோம். ஏன்னா ஓகே. ஒவ்வொரு பிசினஸுமே பாத்தீங்கன்னா ஒரு சில காலகட்டத்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. போர்ஷன் ஆஃப் செக்டரல் ஃபண்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், தெமேட்டிக் ஃபண்ட் ஆட் பண்ணுங்க. ஆனா இதுல என்னன்னா, இன் அண்ட் அவுட் ரொம்ப முக்கியங்க. எப்ப வெளியேறணும் தெரிஞ்சு கரெக்டா வெளியே ஏறணுங்க. கண்டிப்பா. ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? என்ட்ரியும் கரெக்ட்டா இருக்கணும். எக்ஸிட்டும் கரெக்ட்டா இருக்கணும். ஆமா. அதே ஓகே மாதிரி சார். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் அதிக இதுல இருக்குன்னா கான்ட்ரா ஃபண்ட் மாதிரி ஒரு போர்ஷன் வச்சுக்கலாங்க. அதாவது கான்ட்ராரியன் ஸ்ட்ராட்டஜி. அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல்ல இது ஒரு ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங். ஓகேங்களா? ஓகே ஸோ சார். அந்த மாதிரி எடுப்பாங்க. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் நம்ம இது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜி பத்தி பேசணும் பாத்தீங்களா? ஆமா சார். அதுல வந்து ஒண்ணு என்ன புரிஞ்சுக்கணும்னா, நிறைய வந்து இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ல இந்த மொமெண்டம் வேர்டு, ஏன்னா லாஸ்ட் 2, 3 இயர்ஸ் பாத்தீங்கன்னா மொமெண்டம் புல் மார்க்கெட்ல எப்பயுமே மொமெண்டம் நல்லா ஒர்க் ஆகுங்க. ஓகே ஓகே சார். மொமெண்டம்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ வந்து ஹை பிரைஸ பத்தி வேல்யூல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட வேல்யூ பார்ப்பாங்க. ஓகே ஓகே சார். குவாலிட்டியும் இம்பார்ட்டன்ட். அந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட குவாலிட்டியும் இம்பார்ட்டன்ட்டுங்க. அது வந்து வேல்யூலயும் ரீசனபிள் வேல்யூவேஷன் கிடைச்சதுன்னா வாங்குறது. ஓகேங்களா? ஓகே ஆனா சார். அந்த மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜின்னும் போது growth ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக் அவங்களுக்கு தெரியும். இப்பத்துல இந்த ஒரு மொமெண்டம்ல போயிட்டு இருக்குன்னா இது வந்து ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி மொமெண்டம் ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங்ன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க. ஒரு சில ஃபண்ட் மேனேஜர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேர்டை யூஸ் பண்ணிட்டு நிறைய இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் வருது. ஆமா. இப்ப மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ்ல கூட மொமெண்டம் ஆமா அதுல வருது சார். ஆமா. சோ அதனால அவங்க என்ன பண்ணிக்கணும், இது புரிஞ்சுக்கணும்னா, அது வந்து பியூரா ஈக்விட்டி அந்த மியூச்சுவல் ஃபண்டுங்களா, இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து யூலிப்போ இல்ல வேற ஏதாவது இன்சூரன்ஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட்டா? ஓகேங்களா? அது ஓகே. தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்சூரன்ஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா, என்னைக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேரண்டின்னு ஒரு வேர்டு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். கேரண்டிட் ரிட்டர்ன்ஸ்ன்னா, அப்ப நீங்க கேரண்டியா அது வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாதுன்றது புரிஞ்சுக்கலாங்க. கேரண்டின்னு வச்சுங்க. கண்டிப்பா சார். ஓகேங்களா? ஓகே. ஓகே. அடுத்த ஸ்லைட்ல பாருங்க. இப்ப நம்ம ஆல்ரெடி எல்லாம் பேசுனதுக்கான ஒரு சில டேட்டாஸ் தாங்க. அதாவது நம்ம வந்து ஜப்பான் எடுத்தோம் இல்லைங்களா? வேறஸ் ஆமா நீங்க சார். வந்து மத்த கண்ட்ரீஸும் பாருங்க. யுஎஸ் பாருங்க, சைனா பாருங்க. ஓகேங்களா? டிஃபரெண்ட் ஓகே. பாயிண்ட் ஆஃப் டைம்ல பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும். கன்சிக்யூட்டிவா எந்த ஒரு கண்ட்ரியுமே த்ரூ அவுட் லாஸ்ட் 10, 15 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூஸா நம்பர் 1 பொசிஷன்ல கிடையாதுங்க. நம்ம ஓகேங்களா? கன்சிஸ்டன்ட்டா அவங்க பெர்ஃபார்மும் பண்ணல. ஆமா. ஓகேங்களா? ஓகே. அப்ப வந்து நம்ம என்னன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்லயே ஒரு டைவர்சிஃபைடா இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு ஓகே. இதுல இருந்ததுன்னா கூட இந்த குளோபலி சொல்றேன் நான். ஏன்னா ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்லயும் இருக்கும். இப்ப மல்டி அசெட் ஃபண்ட்லாம் நம்ம பேசணும் பாத்தீங்களா? ஆமா அதுல வந்து சார். ஒரு போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா குளோபலாவும் இருக்குங்க. ஓகே ஓகே சார். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து அன்னோன் ரிஸ்க் நம்ம சொன்னோம் பாத்தீங்களா? அந்த டைம் இதெல்லாம் வந்து பேலன்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸா இருக்கும். அது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு நம்ம பேசும்போது சொன்னோம் இல்லைங்களா? நம்ம இந்தியன் ஈக்விட்டி வந்து அலைன் டுவர்ட்ஸ் நம்ம குளோபல் குளோபல். குளோபல் இதுன்னும் போது அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வருது. அதை பத்தி நிறைய நியூஸ், நிறைய பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாம் இதுதான் ஹாட் டாக் அப்ப போயிட்டு இருக்கு இல்லைங்களா? ஆமா சார். ஏன்னா எக்ஸிட் போலும் இப்ப வந்தது. ஓகேங்களா? சோ ஆமா இவங்க சார். வந்து 400 அவங்க சொல்றாங்க. பிஜேபி அந்த சீட்டு அடிச்சா எந்த அளவுக்கு வரும், இல்ல அவ்வளவு அடிக்க முடியல, ஓரளவுக்கு கம்மியா வருது, 350, 330, 300 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி ரியாக்ட் ஆகும்? இது எல்லாமே நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது எல்லாமே ஷார்ட் டைம் ரியாக்ஷன் தாங்க மார்க்கெட்.
கண்டிப்பா சார். ஃப்ளக்சுவேஷன் வந்து ஒரு 6 to 8 மந்த்ஸ் இந்த ஆமா, மாதிரி. ஷார்ட் டைம் தாங்க. ஓகே திரும்ப சார். வந்து ஏன்னா இது வந்து இப்ப பேசுறது இல்லைங்க. இதுக்கு முன்னாடியே நெறைய எலக்ஷன் அடுத்த ரிசல்ட் நம்ம வந்து ஒரு 2, 3 வீடியோக்கு முன்னாடி நம்ம பேசணும் பாத்தீங்களா? அந்த எலக்ஷனோட கம்பேரிசன் இது எல்லாமே ஷார்ட் டெர்ம் ஆமாமா. ரியாக்ஷன் தான். ஒரு லாங் டெர்ம்ல பாத்தீங்கன்னா, குளோபல் எப்படி இது ஆகுதோ அதுக்கு டுவர்ட்ஸ் தான் நம்ம இந்தியன் மார்க்கெட்டும் அலைன் ஆகும். கண்டிப்பா சார். இல்ல ஓகேங்க. எனக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிளே பாத்தீங்கன்னா கோவிட் எடுத்துக்கலாம் சார். ம். உலகமே இருக்காது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆமா, பட் ஸ்டே இன்வெஸ்டடா இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சது. அதே மாதிரி எல்லா குளோபல் மார்க்கெட்டும் பூம் அப் ஆச்சு சார். ஆமாங்க. ஆமா, So, அதுக்கு கம்பேர் பண்றப்ப இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆமா. அதுதான் நம்ம வந்து என்னன்னா, அதுதான் அன்னவுன் ரிஸ்க்ங்க. ஓகேங்களா? அந்த ஓகே அன்னவுன் ஓகே. ரிஸ்க்ல வந்து நெறைய பேர் வந்து பயந்துட்டுங்க. ஒரு ஓகே எஸ்ஐபி கூட வந்து ஸ்டாப் பண்ணிட்டுங்க. ஒருத்தர் ஓகே. சிலருக்கு வந்து ஜாப் போயிடுச்சு. அவங்களால எஸ்ஐபி கன்டின்யூ பண்ண முடியலைங்க. அந்த மாரி என்ட்ட ஒரு செட் ஆஃப் கிளையன்ட்ஸ் இருந்தாங்க. அதாவது ஓகே இன்வெஸ்ட்மென்ட் பண்ணதே எடுக்கலைங்க. டிஃபரல் மட்டும். ஓகே ஓகே எஸ்ஐபி மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு சிலருக்குலாம் எனக்கு தெரிஞ்சவங்களே சொல்றேன் நான். ஓகே அவங்க சார். வந்து மந்த்லி இன்கம் இருந்ததுங்க. பட் ஸ்டில் அந்த ஒரு ஃபியர்னாலங்க அவங்க வந்து கண்டிப்பா. இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாம விட்டாங்க இல்லைங்களா? அந்த எஸ்ஐபிய ஆமா ஸ்டாப் பண்ணாங்க இல்லைங்களா? ஆமா ஆக்சுவலா அந்த சார். எஸ்ஐபில இருந்தா அவங்களுக்கு வந்து மத்தவங்க யார் யார் கன்டின்யூ பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாமே அந்த பூஸ்ட் அப் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ்ங்க. கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா? இப்ப நம்ம சொல்ல வரதும் அதேதான். ஃபியூச்சர்ல இருக்கிற அன்னோன் ரிஸ்க் கூட பாத்தீங்கன்னா, அத பத்தி பயந்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாம இருந்தோம்னா, நம்ம வந்து ஒரு லாங் டர்ம்ல ஒரு வெல்த் கிரியேஷன்றதே இருக்காதுங்க. கண்டிப்பா சார். ஓகேங்களா? ஆமா. சோ இதுல இருந்து அசெட் அலோகேஷன்ல நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ரிஸ்க் எப்படியும் நம்ம மினிமைஸ் பண்றோம். ஓகேங்களா? ஏன்னா ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோல வந்து பாத்தீங்கன்னா, ரிஸ்க மினிமைஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் நம்ம வந்து பெட்டரா எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஓகே சார். ஆமா. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததுலயும் இந்த அசெட் அலோகேஷனோட பெர்ஃபார்மன்ஸ் தான் நான் காட்டுறேன் நானு. இதுல வந்து ஆமா சார். பாருங்க, 2010, 2011ல கோல்டு நல்லா நல்லா டாப்ல பெர்ஃபார்ம் இருக்குங்களா பண்ணிருக்கு. சார்ட். ஆமா சார். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, நியர்லி வந்து ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் தான் திரும்ப கோல்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கு. ஆமா சார். ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆமா. ஓகேங்களா? அந்த மாதிரி அடுத்தது நீங்க யுஎஸ் ஈக்விட்டிய பாருங்க, இந்தியன் ஈக்விட்டி பாருங்க, இல்ல பாண்ட்ஸ் அதாவது டெட் தான் பாண்ட்ஸ்ன்றது. ஓகேங்களா? சோ ஆமா இது சார். எல்லாமே பாருங்க. இந்த ரியல் எஸ்டேட் கூட பாருங்களேன். ரியல் எஸ்டேட் பாருங்க. செகண்ட் பொசிஷன்ல இருந்திருக்கு இல்லீங்களா? ஆமா. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு 4த் பொசிஷனுக்கு தான் போயிட்டு இருக்குங்க. திரும்ப வந்து பேக் டூ செகண்ட் பொசிஷன் வரதுக்கே ரொம்ப லாங் டைம் கேப்புங்க. ஆமா சார். 2010ல வந்தது. ஆமா, 2015ல ஒரு தடவ 4த்துக்கு போயிருக்கு. அவ்வளவுதான் சார். அது ஆமா, அப்புறம் திருப்பி 2022ல தான் செகண்ட் பொசிஷனுக்கே ஆமா, வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஆமா. இப்போ 3 இயர்ஸ். இது நம்ம இதுல இருந்து இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இப்ப இந்தியன் ஈக்விட்டின்னு எடுத்துக்கிட்டோம் இல்லீங்களா? இதுவும் ஒரு அசெட்டா கன்சிடர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே டெட்ன்றதும் ஒரு அசெட்டா கன்சிடர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே கோல்டும் ஒரு அசெட்டா கன்சிடர் பண்ணுங்க. ரியல் எஸ்டேட்டும் ஒரு அசெட்டா கன்சிடர் பண்ணுங்க. ஏன் நம்ம இது சொல்றோம்னா கோல்டு ரியல் எஸ்டேட்னா நம்ம சவுத் இந்தியன்ஸ்க்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் கோல்ட்ல இருக்கு இல்லீங்களா? இப்ப ரியல் ஆமா எஸ்டேட்ல சார். ஒருத்தர் போய் லேண்ட் வாங்குறாருன்னு வச்சுக்கலாங்க. அவர் கண்டிப்பா. வந்து இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடியுதுன்னா அடுத்த வாரமே போயிட்டு பிரைஸ் திரும்ப செக் பண்ண மாட்டாங்க இல்லீங்களா? ஆமா சார். யாரும் அத அதுக்கான வேல்யூஷன் பார்க்க மாட்டாங்க. அதுக்கான டைம் குடுப்பாங்க இல்லீங்களா? ஒரு 3, 5 ஆமா. இயர்ஸ் டைம் குடுப்பாங்க இல்லீங்களா? கண்டிப்பா சார். அப்ப வந்து என்ன இருக்கு அந்த மாதிரி ஈக்விட்டியா வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கான டைம் குடுக்கணும்ன்ற அப்போ ரியல் எஸ்டேட்டுக்கு நீங்க அந்த ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த ஒரு 5 இயர்ஸ் டைம் குடுக்குற மாதிரி கிடையாதுங்க. இதுல ஈக்விட்டில போட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஈக்விட்டினாவே நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு லாங் டெர்ம்னாவே 3 to 5 இயர்ஸ்ங்க. அதாவது வந்து 3 இயர்ஸ்ன்றது ரொம்ப மினிமம். அட்லீஸ்ட் ஒரு 5 சரிங்க சார். இயர்ஸாவது நீங்க டைம் ஃப்ரேம் வைக்கணும். கோல்டு வாங்குறீங்க இல்லீங்களா? ஆமா இதே சார். வந்து நீங்க வாங்கிட்டீங்க. ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு அப்புறம் கோல்டோட விலை இறங்குதுன்னு வச்சுங்களேன். ஆமா இறங்குதுன்னா சார். இவங்களுக்கு வந்து இருக்கிறதோட விலை இறங்குச்சுன்றதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வாங்கலான்ற மைண்ட் தாட் தானே வரும். கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கோல்டுன்னும் போது அந்த ஒரு மைண்ட் செட் வருது. இல்லீங்களா? ஆமா. அதே மாதிரி ரியல் எஸ்டேட்ட நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா, இல்ல ஒரு ஒரு 2 வருஷம், 3 வருஷமாவது போட்டோம். அதுக்கப்புறம் தான் அதோட பிரைஸ் என்ன ரேட் இருக்குன்னு. அப்ப கூட பெருசா ஏறலைன்னா கூட தெரியுங்க. என்னங்க இப்பதான் லேண்ட்ல வாங்கி போடுறோம். இதெல்லாம் லாங் டெர்ம்ங்க. அப்பதான் பின்னாடி காலத்துல தான் தாத்தா வாங்குனது தான் பேரனுக்கு பெரிய ரிட்டர்ன் குடுக்குன்ற மாரி மைண்ட் செட் வச்சுர்றாங்க இல்லீங்களா? கண்டிப்பா சார். ஆமா. அதுக்கு அடுத்த சார்ட் பாருங்க. இது வந்து நெறைய செக்டார்ஸ்ங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் கூட இந்த டீடைல்டா இந்த சார்ட்ல இருக்கு. 2006ல இருந்து 2023 வரைக்கும் இருக்கிற சார்ட்டுங்க. ஓகேங்களா? ஓகே சார். இதுல மெயினா என்ன எடுத்தனா, ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி எடுங்க. 2006 இல்லீங்களா? ஆமா சார். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்க 2017ல தான் ரியாலிட்டி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கு. ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? இல்ல ஒரு மெட்டல் செக்டார் எடுத்துக்கங்க. 2009க்கு அப்புறம் வந்து 2016ங்க. ஓகே ஓகே சார். ஓகேங்களா? ஹெல்த் கேர் கூட எடுத்துங்க. 2010க்கு அப்புறம் 2015 ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, கோவிட்க்கு அப்புறம் 2020ல தான் ஹெல்த் கேர் திரும்ப நம்பர் 1. அதுக்கப்புறம் எதுவுமே இல்ல பாருங்க. நம்பர் 1 பொசிஷன்ல இல்ல. கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா? இதுதானே உங்களுக்கு அந்த டைம்ல நான் செக்டாரல் பத்தி தெமாட்டிக் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கும்போது சொன்னேன் இல்லீங்களா? அப்ப ஆமா சார். நம்ம வந்து ஆமா. கரெக்ட்டா அத டைம் பண்ண தெரியணுங்க. எந்த பர்ட்டிகுலர் செக்டார் நல்லா வொர்க் பண்ணணுன்ட்டுங்க. ஓகே ஓகே இல்லைன்னா சார். இந்த ஆமா. பக்கமே போகக்கூடாது. ஏன்னா நம்ம நிறைய ஃபண்ட் மேனேஜர் மீட்டிங்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ணும்போது ஃபண்ட் மேனேஜர் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு செக்டாருக்குமே ஒரு டீம் இருப்பாங்களாம். அனலிஸ்ட்டுங்க. ஓகே சார். ஓகேங்களா? அதாவது நான் எப்படி சொல்ல வரேன்னா, எஃப்எம்சிஜிக்கு, ஃபினான்ஷியலுக்கு, டெலிகாம்க்கு, ஓகேங்களா? ஓகே ஹெல்த் சார். கேருக்கு. ஓகே. அப்போ ஓகே. அவங்க வந்து நெறைய டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க. அதிலேயே நெறைய டைம் 10ல பார்த்தீங்கன்னா 3, 4 டைம் ஃபெயில் ஆறதுக்கான சான்சஸ் இருக்குங்களாம்.
கண்டிப்பா சார். அது நடக்கும். ஓகேங்களா? அப்போ அவங்களுக்கே அந்த சான்சஸ் இருக்கு. அதாவது நான் சொல்ல வரது வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஃபண்ட் ஹவுஸோட டீமோட இதுவே சொல்ல வரேன் நானு. ரிசல்ட்ன்னு. ஓகே. ஓகேங்களா? ஓகே. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் நம்ம பிரெடிக்ஷன் பண்றதுக்கும் நம்மகிட்ட அந்த அளவுக்கு டேட்டா இருக்காது. நமக்கு தெரிய வர டேட்டாவெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த தெமாட்டிக்ல நான் இப்ப சொன்னேன் பார்த்தீங்களா? ஆமா சார். ஓகே. ஆமா. இப்ப வந்து கோவிட் டைம் முடிஞ்சோனே ஃபார்முலா நல்லா குடுத்தோம்னா, அதுக்கு அடுத்த வருஷம் போய் ஃபார்முலா போடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரிட்டர்னே இருக்காதுங்க. கண்டிப்பா சார். ஆமா. ஒரு சிலர் கேள்விப்பட்டு பிஎஸ்சி செக்டார்ல போய் பிஎஸ்யூ ஃபண்ட்ஸா சூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அது ரிட்டர்ன்ஸே இருக்காதுங்க. சோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் நான். ஓகேங்களா? ஓகே. இத டைம் பண்றத விட்டுட்டுங்க, நம்ம ஜெனரலா போர்ட்ஃபோலியோல ஒரு டைவர்சிஃபைடா அதான் நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா, மல்டி கேப் இல்ல லார்ஜ், மிட், ஸ்மால் தனித்தனியா வச்சுட்டுங்க. ஒரு டெட் ஓகே. ஃபண்ட்ஸுங்க, பேலன்ஸ்டு ஹைபிரிட் ஃபண்டுங்க, அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்டு, இல்ல மல்டி அசெட் ஃபண்டு இந்த மாதிரி வைக்கணும். இல்ல உங்களுக்கு வேணும், உங்களோட பெரிய லம்சம் இருக்குது, இல்ல வந்து உங்களோட எஸ்ஐபி அமௌண்ட்டே ரொம்ப பெருசா இருக்கு. நான் திமேட்டிக் ஆட் பண்ணணும்னா அது ஒரு கான்செப்சுவல் ஃபண்ட் மாதிரி சொன்னேன் இல்லைங்களா? ஆமா சார். அதாவது ஆமா. பிசினஸ் சைக்கிள் ஃபண்டு. ஆமா ஓகேங்களா? சார். இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட். அதாவது இப்ப சாம்கோல கூட பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு விட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஆமா சார். ஆமா. உடனே அதை நம்ம வந்து நிறைய பேர் கேட்டுட்டுங்க, அதுல உடனே நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்ன்றது அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா அது ஒரு என்எஃப்ஓ. ஆமா. ஓகேங்களா? கண்டிப்பா. நியூ ஃபண்ட் ஆஃபர். ஓகேங்களா? அது வந்து 10 ரூபீஸ் என்ஏவில வருது. அதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுன்றது தெரியாதுங்க. ஆனா நம்ம ட்ராக் ரெக்கார்டு உள்ள திமாட்டிக் கேட்டகரியிலேயே போலாம். ஓகே. ஓகே சார். அதாவது இதே மாதிரி ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் வேற ஏதாவது ஃபண்ட் ஹவுஸ் அப்ப நிறைய ஃபண்ட் ஹவுஸ் ஆல்ரெடி முன்னாடி பண்ணிருப்பாங்க இல்லைங்களா? ஆமா சார். அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ஃபண்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனல் ஸ்லைடு வந்தாச்சு. இப்போ வந்து இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்றதுனால இந்த ஒரு டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால இந்த அசெட் அலோகேஷனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அசெட் அலோகேஷன் நம்ம ஈக்விட்டி போர்ஷன் வச்சுக்கிறோம், மத்த அசெட்டும் ஒரு போர்ஷன்ல வச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அதை வந்து இண்டிவிஜுவல் அவங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏத்த மாதிரி டிசைட் பண்ணிடணும். ஓகே. புரியுது சார். ஓகே. ஓகேங்களா? அப்போ அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல அவங்க வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னா கூட 50-50னா 5 lakhs வந்து ஈக்விட்டிலையும் 5 lakhs வந்து அதர் அசெட்லயும் வச்சிடலாம். ஓகே. புரியுது ஓகேங்களா? சார். இல்ல எனக்கு கொஞ்சம் நான் ரிஸ்க் எடுக்க ஓகே, எனக்கு நிறைய அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம்லாம் இருக்குது. இப்ப நான் வந்து ஏர்னிங் தான். எனக்கு வந்து வெல்த் கிரியேஷன் தான் என்னோட கோல் அப்படின்னு இருக்கவங்க பாத்தீங்கன்னா 80% 70% கூட நம்ம வந்து ஈக்விட்டி போர்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஈக்விட்டி தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஏன்னா அந்த ஒரு லாங் டேர்ம்ல நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு டேட்டால கூட நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஈக்விட்டி தான் வந்து கம்பேர்ட் டு எனி அதர் அசெட் உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு லாங் டேர்ம்ல. கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா? சோ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க வந்து என்ன எடுத்துக்கிட்டேன்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இது எப்படி சார் பார்க்கணும்? போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங்னா நிறைய பேர் கேட்பாங்க. எப்படி சார் நீங்க நம்ம பண்றதுன்னா, ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு இருங்க. ஓகே சார். புரியுது. ஓகேங்களா? உங்களுக்குன்னு ஒரு சைஸபிள் கார்பஸ் வளர்ந்துருக்கணும். ஓகே. ஓகே சார். அப்பதான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்குங்க போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங்ன்றது. ஓகே. அப்ப நான் வந்து ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனவங்க ஒரு பெரிய சைஸபிள் அவங்களோட கார்பஸ்ல அவங்க போர்ட்ஃபோலியோல பார்த்துட்டாங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணோம் பாத்தீங்களா, ஈக்விட்டி வந்து ஒரு 70% இருக்கணும். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். அதர் அசெட் வந்து ஒரு 30% இருக்கணும்னு இருக்கிறதுனால அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட சேஞ்சஸ்ங்க ஒரு பெரிய மார்க்கெட்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. அதாவது இப்ப நம்ம வந்து லாஸ்டா கோவிட் மாதிரி டைம் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேங்களா? அப்ப கோவிட் மாதிரி டைம்ல என்ன ஈக்விட்டி மார்க்கெட் நிறைய விழுந்திருக்கு இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு டெட் மார்க்கெட்ல இருக்க ரிட்டர்ன்ஸ் வந்து போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் பண்றோம் இல்லைங்களா? ஆமா சார். அப்போ வந்து நம்ம உள்ளேயே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா ஸ்விட்ச், எஸ்டிபி சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் ஆமா சார். சிஸ்டமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். இல்ல வந்து நம்ம வந்து ஸ்விட்சும் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த ரீபேலன்சிங் மெத்தட்ல வந்து பை லோ செல் ஹை நம்ம வந்து அச்சீவ் பண்றோம். ஓகே சார். ஓகேங்களா? இதுக்கான டேட்டாஸை தான் நான் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து ஷேர் பண்றேன். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இது நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எஜுகேட்டிவ் கண்டென்ட்டா இருக்குங்க சார். அதனால நம்ம வீடியோஸை ரெகுலரா பாக்குறவங்க இல்ல இப்போ புதுசா பார்க்க வந்திருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிறைய எஜுகேட்டிவ் கண்டென்ட் அதுல ஷேர் பண்றோம் சார். கண்டிப்பா சார். ஓகே. ஓகேங்களா? இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடுச்சுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல ஓகேங்களா திரும்ப நான் உங்களை வந்து ரீச் பண்றேன் சார். தேங்க்யூ சார். ஓகே சார். ஓகே.